சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. தென்னகத்திலிருந்து வங்கத்தை நோக்கிச் சென்ற கிளைவுடைய படையில் 2500 வீரர்களே இருக்க 50,000 வீரர்களை கொண்டிருந்த நவாபின் படையை எப்படி அவனால் தோற்கடிக்க முடிந்தது என் பாரத அன்னையே என்ற ஆச்சரியம் மேலிட கேட்டான் அந்த சிறுவன் சிவா. ஆமாம், சதி, எல்லாமே சதிதான் என்று துரோகத்தின் விளைவால் அந்த பிளாசி போரின் பின்னணியை அவனுக்கு நான் சொன்னேன். ராபர்ட் கிளைவ் வழி நடத்தி சென்ற படையில் தென்னிந்திய சிப்பாய்களே அதிகம், அதுவும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த சிப்பாய்களே அதிகம் இருந்தார்கள். பிளாசி போர் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே பெருமழை கொட்டி தீர்த்தது. வங்கப்படை போர் வீரர்களின் எண்ணிக்கையில் பெரிதுதான், வலிமையானதுதான். அவர்களிடமும் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் இருக்கவே செய்தன. ஆனால் மழை பெய்தபோது அவர்கள் வெடிமருந்துகளை மழை நீரில் நனையாமல் பாதுகாக்க தவறிவிட்டார்களே. அங்கேதான் அவர்கள் சறுக்கினார்கள். கிளைவ் வெற்றி பெற்றான். வங்கப் படையினரிடம் இருந்த வெடிமருந்துகள் எல்லாம் மழை நீரில் நனைந்து போயின. ஆனால் வெடிமருந்தின் சூட்சுமம் அறிந்திருந்த ராபர்ட் கிளைவ் தன்னிடம் இருந்த வெடிபொருட்களை மழை நீரில் நனையாமல் பாதுகாப்பாக வைத்தான். பெருமழை பெய்து நிலம் முழுதும் சேரும் சகதியுமாக நடக்கவே இயலாத நிலையில் மாறியிருந்தது. அந்த நேரம்தான் ராபர்ட் கிளைவ் துப்பாக்கிச் சூடு நடத்த ஆணையிட்டான். கிளைவ் படையினரின் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பீரங்கி குண்டு தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க தெரியாமல் வங்கப்படைகள் தத்தளித்தன. கிளைவ் நடத்திய துப்பாக்கிச் சூடும் பீரங்கி தாக்குதலும் வங்கப்படை தரப்பில் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருந்தன. சுற்றிலும் துப்பாக்கிகள் இருக்க, பீரங்கிகளும் இருக்க, நனைந்து போன வெடிமருந்துகளை வைத்துக்கொண்டு ஏதும் செய்ய முடியாமல் வங்கப்படையினர் வெடித்து கொண்டு நின்றார்கள். அப்போதும் கூட ஒரு குண்டு ஒருவனைத்தானே கொல்லும் என்ற கணக்கு கூட தெரியாமல் கிளைவ் படையினரின் துப்பாக்கிகள் வெடிக்கத் தொடங்கிய உடனேயே வங்காள படையினர் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டார்கள். வங்க நவாப் சிராஜுத்தௌலாவின் முக்கிய படை தளபதிகள் அந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி போனார்கள். வழி நடத்த தளபதிகள் இல்லாத நிலையில் எதிரே நிற்பவர்கள் சொற்ப எண்ணிக்கையிலான வீரர்கள்தான் என்ற எண்ணம் சிறிதுமின்றி படை வீரர்கள் அச்சத்தின் பிடியில் களத்தை விட்டே ஓடிப்போனார்கள். மிக பெரும் எதிர்ப்பு களத்தினை எதிர்பார்த்து வந்த ராபர்ட் கிளைவ் எதிர்ப்புகளே அற்ற அந்த நிலையைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனான். என்னதான் தொடக்க கட்டத்தில் எதிர்ப்புகள் குறைந்து போனாலும் தன் முன் 500,000 வீரர்களை கொண்ட படை இருக்கிறதே, எப்படி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது? தொடங்கிவிட்டோம். ஆனாலும் பெரும்படை திரட்டி மீண்டும் வங்க நவாப் வந்தால்? யோசனையில் ஆழ்ந்து போன ராபர்ட் கிளைவுக்கு அப்போதுதான் வங்காளத்தின் கடந்த கால கணக்கீடுகள் நினைவுக்கு வந்தன. அவன் முன்னே இப்போது ஒருவன் பெரிதாக நின்றான். அவன் நவாப் சிராஜுத்தௌலாவால் ஓரங்கட்டப்பட்ட தளபதி மீர் ஜாஃபர். அவன் மனத்தில் ஓர் தந்திர உபாயம் எழுந்தது. மீர் ஜாஃபருக்கு ஓலை எழுதினான். அவன் எழுதிய அந்த ஓலை, அதற்கு மீர் ஜாஃபர் செய்த பதில் உதவி எல்லாம் தான் என் அடிமை வரலாற்றின் முதல் அத்தியாயத்தை எழுதியது. அது என்ன தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை.
படைப்பு சென்னை வானொலி நிலையம்.